வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இது மேலும் ஒரு இன்ஸ்டாலேஷன் 3 HP சோலார் வாட்டர் பம்பு. இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள முருக்கன்குடிங்கிற கிராமத்துக்கு அருகில் உள்ள நந்திவனங்கிற கிராமத்தில் வந்து நம்ம இந்த 3 HP சோலார் வாட்டர் பம்பு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வீட்டோட சேர்ந்த ஒரு 20 சென்ட் 30 சென்ட் இடம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மீன் கொட்டை. இதோட தண்ணி தேவைக்காக வந்து இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 HP பம்ப் வந்து இன்ஸ்டால் ஆகியிருந்தது. அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த மீன் குட்டைக்கு அது பத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மாடியில் மேலே வந்து ஷெட்டு மேலே வந்து பேனல் போட்டிருக்கோம். பேனல் வந்து 540 வந்து 7 பேனல் செலக்ட் மேக் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பம்ப் வந்து 3 HP 50 மீட்டர் கட்டு. 50 மீட்டர் கட்டு இங்கன்னா வந்து 100 அடியில் தான் ஒர்க் பண்ணுது. பட் இருந்தாலும் 50 மீட்டர் கட்டுக்காக கொடுத்தா அவங்கள்ட்ட ஏற்கனவே எக்ஸிட்டிங்காக இருந்தது 5 இன்ச் போர்வெல் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நம்மளோட 30 மீட்டர் கட்டு பம்ப் வந்து இன்செர்ட் ஆகாது. அதனால வந்து நம்ம 50 மீட்டர் கட்டு கொடுத்து இது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோலே காட்டுவாங்க. இப்போ நம்ம இந்த ஷெட்டு மேலே பேனல் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே லைன் எடுத்தாந்து நம்ம வந்து இன்னும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ரூஃப் போட்டு ரூஃப் மேலே ஷெட்டு டைரெக்டாக போட்டிருக்காங்க. போட்டதில் நம்ம வந்து பேனல் போட்டு இன்ஸ்டால் பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்ச ஒரு போது தான் நீட்டாக அந்த ஒயரிங்கு இந்த மேலேருந்து பேனல்லேருந்து வர ஒயரிங்கு இல்லை லைட்டிங் அஸ்ட் ஒயரிங்கு எர்த்திங் ஒயரிங் எல்லாமே கன்சீல்டாக வரணும். இப்போதைக்கு இப்போ குளத்துக்கு தண்ணி தேவை அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக வந்து உடனே இப்போ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுத்தாச்சுங்க. இதனுடைய வீடியோ இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நேரில் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதை பற்றி கஸ்டமர் வந்து உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இதை வந்து சொல்லுவார். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், என்னென்ன காம்போனண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை மீட்டர் ஹெட், இது எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கேட்கணும். இதை பற்றி இப்போ பம்பு நேற்று வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் நேற்று நான் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து 4:30 ஆகிடுச்சு இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதெல்லாமல் கம்ப்ளீட்டாக வேலை முடிக்கிறதுக்கு மணி 7 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் வந்து நேற்று 4 மணிக்கு தான் எடுத்தோம். அது சன்லைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து இந்த அவுட்புட் ரிவ்யூ பற்றி கஸ்டமர்கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அதை பற்றி கரண்ட் பில்லு மிச்சம் பண்ணுறதுக்காக தான் சோலாருக்கு போனேன். நான் நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் விசாரிச்சு தான் வந்து ஃபைனலாக இவங்கள செலக்ட் பண்ணேன். நான் எதிர்பார்த்த ரேட்டை விட இவங்க கம்மியாக பண்ணி கொடுத்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவங்கள்ட்ட கொடுத்தது. அதனால பார்த்தோன்னா எனக்கு வெளில பண்ணியிருக்கிறத விட இவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. மேலும் மேலும் இவங்க நல்லா வளர்ந்து வந்து ரேட்டை விட நம்ம என்ன பொருள் கொடுத்துருக்கோம் என்ன அதுதான் தரணும்னு சொல்லிட்டீங்கல்ல. இங்க வரும்போதே தான் தெரியுது அது நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்க நம்பி பண்ணலாம், யாருனாலும் பண்ணலாம். இப்போ இங்க வந்து நம்ம மேல வந்து மினரல் செட் வச்சு அதாவது சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க. சிமெண்ட் ஷீட்டில் நம்ம மினரல் செட் வச்சு இன்ஸ்டால் பண்ணி இந்த 7 பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் மேக் பேனல் வந்து HHV சோலார் செலக்ட் மேக் பேனல் வந்து 540 வந்து 7 நம்பர் பேனலும் ப்ளஸ் வந்து சக்தி மேக் பம்பு மோட்ரு பம்பு கண்ட்ரோலர் வந்து சக்தி மேக்கு PMSM மெத்தடில் உள்ள பம்பு வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 50 மீட்டர் கெட்டு யூஸ் பண்ணி நம்ம மேலேருந்து ரூப்லேருந்து நம்ம DC கேபிள் போட்டு இன்வெர்ட்டருக்கு கண்ட்ரோலருக்கு கொடுத்து பம்ப் கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம மோட்டருக்கு கொடுத்து பம்ப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் தான் இப்போ இந்த ஸ்பெக்கு தான் வந்து நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இதை பற்றின வேறு உங்களுக்கு டீட்டெயில்ஸு ஏதாவது சந்தேகங்கள் இந்த மாதிரி தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ப்ளஸ் இதை தவிர்த்திலும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பம்பு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் மட்டும் இல்லாமல் MNRE ஸ்கீமில் வீடுங்களுக்கு டொமஸ்டிக் வந்து மானியத்தில் பண்ணணுன்னாலும் ஆன்கிரிட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நம்ம ரெஜிஸ்டர் வெண்டாஸ் தான். உங்களுக்கு தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.